குடலை சுத்தம் பண்ண. குடல் சுத்தம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம். நிறைய பதிவுகளையும் நிறைய பேருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னா, நிறைய பேர் முக்கியமா பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோயாளிகள் நம்ம குடலை எப்படி சுத்தம் செய்வது? எனக்கு சுகர் லெவல் இவ்வளோ இருக்குங்க. நான் வந்து குடல் சுத்தம் பண்ற இந்த ப்ராசஸை எடுக்கும் பொழுது இடையில எனக்கு லோ சுகர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க. அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மருந்துகளை வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த பேதி மருந்து, பேதி மாத்திரைன்னு சொல்லிட்டு கடைகள்ல போய் இருக்கும். அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகள்லயும் பேதி மாத்திரை கொடுங்கன்னு கேட்டா அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா யார் யாருக்கு அந்த பேதி மாத்திரை ஒத்துக்கும், எந்த அளவுக்கு சாப்பிடணும்? இப்போ பேதி மாத்திரை எடுத்து டீஹைட்ரேஷன் ஆகியாவே உடல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் சத்து எல்லாமே மறைஞ்சி ரொம்ப மயக்கம் வந்தவங்களா இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க சரியான அளவு பேதி மருந்து எது? சர்க்கரை நோயாளிகளோ இல்ல எனக்கு பிபி இருக்கு, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் பேதி மருந்து எந்த அளவுக்கு எடுக்கணும்? இல்ல செல்ஃபா நமக்கு டெய்லி காலையில மோஷன் போறதுக்கு எந்த மாதிரியான மூலிகைகள் சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது, மூலிகை சார்ந்த மருந்துகள் எடுத்தா ஃப்ரீ மோஷன் இருக்கும், இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இப்ப பொதுவா 6 மாதங்களுக்கு ஒரு முறை, வருடத்திற்கு 2 முறை நிச்சயமாக பேதி மருந்து எல்லாருமே எடுக்க வேண்டும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் எப்படி எடுக்கலான்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நாடி பிடிச்சு பார்த்துட்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பேதி மருந்தோட டோசேஜை வந்து நம்ம நிர்ணயிக்கிறோம். இப்ப நாடியில பார்க்கும்போது அடுத்தது அவங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கொடுக்கக்கூடிய மருந்து அவங்களுக்கு வந்து வீரியமான மருந்தா இல்ல லகு பேதி மருந்தான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு 60 வயது மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நம்ம லகு பேதி மருந்தை தான் கொடுப்போம். இப்ப இந்த லகு பேதி எடுக்கும்போது என்னன்னா ஸ்டொமக்ல ரொம்ப இரிட்டேஷன் ஆகாது, ஸ்மூத்தா ஒரு 3 to 4 டைம்ஸ் நமக்கு லூஸ் மோஷன் ஆயிட்டு அதோட தானாவே அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக பேதி மருந்து நம்ம எடுக்கும் பொழுது சாப்பிட்ற உணவு அப்படின்றது குடலுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய மாதிரி, ரொம்ப அதிகமான வேலைப்பளு இல்லாம ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் பேதி மருந்து எடுக்கிறப்ப நம்ம என்ன சொல்வோம்னா, தயிர் சாதம் எடுங்க, இல்ல மோர் சாதம் எடுங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வீரியமான பேதி மருந்து நம்ம சிலருக்கு நம்ம கொடுப்போம். அந்த டைம்ல என்ன ஆகும்னா குடல்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியில வர வாய்ப்புகள் இருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்றது தான் மோர் சாதம், தயிர் சாதம், ப்ரோபயோட்டிக்ஸ்க்காக நம்ம எடுக்கிறோம். அடுத்து வீரியமான பேதி மருந்து அப்படின்னு சொல்லும்போது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வாத நோய், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. முக்கியமா யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி சிவியரா ஜாயிண்ட் பெயின் இருக்கு, இல்ல மசில் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு. இந்த கண்டிஷன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சொரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணுவோம்னா வீரியமான பேதி மருந்து தான் கொடுக்குறோம். ஸோ இந்த பேதி மருந்து எப்படின்னா காலையிலேயே நம்ம எம்டி ஸ்டொமக்ல எடுக்கலாம். இல்ல காலையில ஏதாவது ஒரு பானங்கள் நம்ம குடிச்சிரும், இல்ல ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சோன்னா ஒரு 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மருந்தை எடுத்தோம்னா, மருந்து எடுத்து ஒரு 2 hours நிச்சயமாக நமக்கு லூஸ் மோஷன் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். ஸோ இது கொஞ்சம் ஒரு 7 to 10 முறை நமக்கு லூஸ் மோஷன் ஆகும் இந்த வீரியமான மருந்துகள் எடுக்கும்போது. அப்போ ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம உணவு முறையில கையாளணும். இப்போ இந்த வீரியமான பேதி மருந்து நிச்சயமா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறது கிடையாது, 60 வயது மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொடுக்கறது கிடையாது. இல்ல எனக்கு ஈஸியா மோஷன் போறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சில மூலிகை கலவைகளை நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து அதுல இருக்கக்கூடிய நிறைய ஃபைபர் கண்டென்ட் நமக்கு ஈஸியா மோஷன் போறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லலாம். இரவு தூங்கும் போது கொஞ்சம் ஓமம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம். ஓமம், சோம்பு, சீரகம் இது 3 போதும். சிலர் வந்து இதுல கரிஞ்சீரகம் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. பாடி ஹீட் ஆயிடும். கரிஞ்சீரகம் வந்து எல்லாருக்குமே ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ரொம்ப பாடி ஹீட்டா இருந்தா கரிஞ்சீரகத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3த்தையும் லேசா வறுத்து பொடி பண்ணிட்டு இரவு நம்ம தூங்கும்போது இதுல இருந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அந்த வெந்நீர்ல போட்டு நல்லா கலந்து 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து கலந்து நைட்ல இரவு மட்டும் தொடர்ந்து குடிக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா நிலாவரை சூரணம் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை எடுத்துமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நைட் மட்டும் தினமும் இரவு மட்டும் நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா காலையில நமக்கு மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் ஈஸியா நமக்கு மோஷன் போறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. இந்த டைம்ல நான் வயிறு சுத்தம் பண்றதுக்கான பேதி மருந்து எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கலாம். பிபி இருக்கிறவங்க பேதி மருந்து எடுத்துட்டு அதற்கான உணவுகள் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கலாம். இல்ல நான் கடையில மருந்துகள் வாங்கல, டாக்டர் கன்சல்ட் பண்ண முடியல, அப்போ வீட்டுல செல்ஃபா நான் வந்து எனக்கு நானே சுயமாக இந்த பேதி மருந்துகளை என்ன சாப்பிடலாம் அப்படின்னா விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய், குப்பை மேனி இலை, அம்மான் பச்சரிசி, துத்தி இலை, இது 4ம் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இதுல வந்து ஸ்பெஷல் மெடிசனா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்து தான் அந்த பேதி எண்ணெயை நம்ம கொடுக்குறோம். நம்ம வீட்டுல ரெடி பண்றவங்க இந்த பேசிக்கா இந்த இலையே போதுமானது. ஸோ அந்த அம்மான் பச்சரிசி இலை விளக்கெண்ணெயோடு சேர்த்து துத்தி இலையெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில காய்ச்சி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த இலைகளை அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் விளக்கெண்ணெயில போட்டு நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இத வந்து நிச்சயமாக ஒரு 20ல இருந்து 25 ml குடிச்சுக்கிட்டே வர்றோம். எத்தனை டைம் நம்ம குடிக்கணும் அப்படின்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை தான் இதை குடிக்கணும். இதை காலையில வெறும் வயிற்றுல ஒரு 20 ml இருந்து 25 ml வரைக்கும் குடிச்சிட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். இதுல இருக்கக்கூடிய இலைகள் வந்து பார்த்தோம்னா நமக்கு உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவதற்கும் ரொம்ப சிறந்தது. அப்ப விளக்கெண்ணெயோடு நம்ம காலையிலே எடுக்கும்பொழுது ரொம்ப ஈஸியா நமக்கு மோஷன் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மலம் மிக எளிமையாக வெளியேறுவதற்கு இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அடுத்தடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள், பேக்கரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தொடர்ந்து நம்ம வந்து உணவுகள், ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள், நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், இரவு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள், சித்த மருந்துகளும் எடுத்துட்டு நான் சொன்ன இந்த பேதி மருந்து எடுக்கக்கூடிய முறைகள்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் இந்த பதிவுல நான் வந்து சொல்லியிருக்கேன். இது உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.